மாங்காய் தேங்காய் சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ வெங்காயம், டொமேட்டோ, ஆனியன், மாங்காய் எடுத்துருக்கேன், மிளகா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பூண்டு, வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆயில் வந்து போட்டுருக்கு, வெங்காயம், மிளகா, ஆனியன், பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா வதக்கும். ஸோ இன்னும் டொமேட்டோ வந்து ஆட் பண்ணலாம். டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து சூப்பராக டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நல்லா வதங்க செய்யுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். அப்புறம் வந்து டேஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் பண்ணி அரைச்சிக்க வேண்டியதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டுக்கிறோம். ஒருவேளை பத்தலைன்னா ஒன்று லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சட்னி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் சட்னி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாளிச்சிக்கு போகிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் போட்டுக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம், கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இருக்க பெருங்காயம், ட்ரை கருவேப்பிலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டான சட்னி வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது சட்னி வந்து வந்து பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட்லி வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. சட்னி வந்து பர்ஃபெக்டாக மாங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் தேங்காய் போட்டு சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். சாஃப்டான இட்லி. ஸோ மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பார், பர்ஃபெக்டான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. சவுத் இந்தியன் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் தேங்காய் சட்னி வந்து செஞ்சுருக்கேன். இட்லி, சாஃப்டான இட்லி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், மாங்காய் அப்புறம் முருங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இட்லிக்கு வைக்கிற சாம்பார் இருக்குது, அப்படி வச்சா தான் சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சவுத் இந்தியன் ஸ்பெஷல் சூப்பராக இருக்கும். ஒருத்தர் வந்து பார்க்கலாம் பாருங்கள். இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இன்க்ரீடியன்ஸும் மேங்கோ வந்து துருவி வச்சுருப்பேன், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா காய்க்கும். கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கலாம். என்ன போட்டுக்கலாம்க்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறு வாரம் வேணால் கஷ்டம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன போட்டுக்கிறோம். ஸோ கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு அப்புறம் உளுந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வதக்கிட்டோம். ஸோ பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஆனியன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து போட பார்த்தீங்கன்னா அப்படியே போடுறேன். சூப்பராக இருக்கும் நாங்கள் இருக்குது. ஸோ பெருங்காயம், சால்ட்டு, தேவையான அளவு சால்ட் வந்து போட்டுக்கலாம். ரைஸ் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கும். ஸோ மாங்காய் தூள் வந்து போட்டுக்கலாம். மாங்காய் தூள் போட்டு கொஞ்ச நேரம் வந்து வதக்கும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து ரொம்ப நேரம் வந்து வதக்கக்கூடாது. வதக்கினா வந்து நல்லா இருக்காது. அதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ரைஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். பச்சை மிளகா, தேங்காய். ஸோ இதில் வந்து கொஞ்சம் மாங்காய் புழுக்காக வந்து லைட்டாக வந்து மாங்காய் வந்து போடுறேன். மாங்காய் துருவி வச்ச மாங்காய். இதெல்லாம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இஞ்சி வந்து ஒச்சக்காய் வந்து ஆட் பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அதிகமாக லைட்டாக அந்த அளவுக்கு போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சட்னி வந்து இப்போ செஞ்சு போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போடுறதுன்னு மறந்துட்டேன். ஸோ உப்பு வந்து போட்டுருக்கேன் கொஞ்சம். ஸோ கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தண்ணி ஒன்றா போட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன வந்து இந்த சட்னி வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாளிச்சிக்கலாம். இது தாளிக்கு வந்து ஸோ ஆயில் ரவை போடலாம். கடுகு சீரகம் பார்த்தீங்கன்னா கல்லெண்ணெய் எப்படி ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்து பெருங்காயம் வந்து இறக்கும் போது போடலாம். அப்படி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டோவ் போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மேங்கோ ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வந்து மேங்கோ ரைஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மேங்கோ வந்து துருவி வச்சுருக்கேன். கட்டில் ஆற்ற வச்சுருங்க. இப்போ
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொக்கு வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஸோ போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேங்கோ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மஞ்சள் வந்து போட வாசி நம்மளுக்கு ஒயிட் கலராகவே தருது. இது மாதிரி பண்ணால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதுதான் நான் இது பண்ணுறேன். சரி காம்போ வந்து சட்னி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒச்சக்கல்ல அப்புறமா கொஞ்சம் மாங்காய் போட்டுட்டு நம்ம வந்து சட்னி செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். இது காம்போ சட்னி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆனால் நமக்கு வந்து மேங்கோ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது காம்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்னி ஹெல்தியான சட்னி. ஸோ மேங்கோ ரைஸ் சட்னி